அதனால் அந்த கருப்பு சாயம் குறித்த அந்த விவரங்களை உங்களுக்கு கருப்பு சாயம் பூசலாமா 2 ஹதீஸ் தான் இருக்குது. 2 ஹதீஸ்னால் 2 கருத்து உள்ள ஹதீஸ். அறிவிப்பாளர்லாம் நிறைய வரும், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-100 ஹதீஸ் வந்துடும். டோட்டல் அடிப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹதீஸ் தான். என்ன 2 ஹதீஸ் என்று கேட்டால், நீங்கள் அபூபக்கர் அவர்களுடைய தகப்பனார் அபு குஹாஃபா அவர் அந்த மக்கா வெற்றி நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி அவரை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப தள்ளாத வயசில் இருக்கிறார், தலையெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இவருக்கு அதை கொஞ்சம் மாற்றுங்க, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, நல்லா இல்லை, அதை கருப்பை தவிர்த்துக்கிறங்க. இந்த விஷயம் பல அறிவிப்புகளில் வரும். எல்லாம் சேர்த்து ஒரு ஹதீஸ் கருத்து அடிப்படையில். இன்னொரு ஹதீஸு கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அவங்க புறாவுடைய நெஞ்சில் இருக்கிற மாதிரி கலரில் கருப்பு சாயத்தை பூசுவார்கள், அவங்க சொர்க்கத்தின் வாடையை கூட அனுபவிக்க மாட்டார்கள், வாடையை கூட நுகர மாட்டார்கள். இதுவும் பல ஹதீஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹதீஸ் தான், மெசேஜ் ஒன்று தானே. ஒரு விஷயத்தை தான் கேட்டவர்கள் கொஞ்சம் கூட குறை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி வாசகங்களை மாற்றி போட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ மொத்தமே இந்த கருப்பு சாயம் வேண்டாம் என்று சொல்வதற்கு 2 கருத்துடைய ஹதீஸ்கள் தான் இருக்கிறது. இந்த கருப்பை தவிர்க்க சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ தான் முரண் வரப்போகுது. கருப்பை தவிர்த்துக்கிறங்கன்ட்டாங்க. தவிர்த்துக்கிறங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கக்கூடாதுல்ல. யாராவது அவருக்கு முன்னாடி கருப்பு போட்டு வந்தாங்கன்னா அதை கண்டிச்சிருக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருப்பு அவங்க முன்னிலையில் கருப்பை போட்டு கண்டிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அந்த கருப்பு தடை செஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு அதை செய்யும்போது பார்த்துட்டு இருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், அன்றைய மக்கள் இந்த சாயம் இந்த தலைமுடி தாடி இதுக்கு சாயம் போடுவதாக இருந்தால் மருதாணியை கொண்டு என்ன செய்வாங்க, சாயம் போடுவாங்க. அந்த பழக்கம். இன்னொன்று என்னென்னு மருதாணியை போட்டாங்கன்னு சொன்னால் சிகப்பாக போயிடும். மருதாணியை கொண்டு சாயம் பூசுகிற பழக்கம் இருந்துச்சு. அதோட கத்தம் என்று அது ஒரு பூண்டு வகை, புல் வகை. அந்த இலையை அரைச்சி அதிலேருந்து போட்டாங்கன்னு சொன்னால் அது கருப்பாக மாறிடும். அதாவது மருதாணியில் போடுற சாயம் உங்களுக்கு மருதாணி கலர் உங்களுக்கு தெரியும். மருதாணி கலர் கையெல்லாம் விட்டு பார்த்துருக்கீங்கல்ல, சில பேர் முடிக்கெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. மருதாணி கலரில் சாயம் போடுறது அன்றைக்கி பழக்கத்தில் இருந்துச்சு. மருதாணியையும் இந்த கத்தமு என்பதையும் கலந்து சாயம் பூசும்போது, மருதாணி எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக வேண்டி மருதாணியை சேர்ப்பாங்க. அதில் கூடுதல் கருப்பு வருவதற்காக வேண்டி கத்தம் என்று சேர்ப்பாங்க. இந்த கத்தம் என்பதை சேர்த்து விட்டால் அது முடி என்னவாயிரும்னா கருப்பாயிரும். சில பேர் அது கருஞ்சிகப்பைத்தான் குறிக்கும் என்று சொல்கிறாங்க, கருஞ்சிவப்புன்னு குறிக்கிறாங்க. ஆனால் கத்தமுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த கத்தம் என்பது அன்றைக்கு எழுதுனாங்கல்ல, எழுத்துக்கள் எழுதுவாங்கல்ல, எழுதுவதற்கு இந்த இலையில் உள்ள சாரை எடுத்து தான் எழுதுவாங்க. அப்போ கருப்பு, அதை கருப்பாக எழுதுனாங்கல்ல. எழுதுவதற்கு இந்த மை தயாரிக்கிறோம்ல, நம்ம காலத்தில் மை தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அடுப்பு கறி எடுத்து அதில் இதெல்லாம் கலந்து அந்த காலத்தில் எழுதுவதற்கு தயாரிப்பாங்க. அந்த மாதிரி அன்றைய மக்கள் எழுதுவதற்கு தொட்டு எழுதுவதற்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் இந்த கத்தமாக பயன்படுத்துவாங்க. தொட்டு எழுதக்கூடியது கருப்பாக தான் இருக்கும். அப்போ கருப்பாக உள்ளதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ அந்த கத்தம் என்பதையும் மருதாணியும் சேர்த்து போட்டோம் என்று சொன்னால் நல்ல டார்க்கு கருப்பாக இருக்கும். அதாவது சிகப்புக்கு அடுத்த நிலைக்கு என்ன செய்யும், கருப்பாக தோற்றம் அளிக்கும். அப்படிங்கிறது தான் அந்த கத்தமுடைய அர்த்தம். அது புரிந்து கொள்வதற்காக ஒன்று சொல்வதாக இருந்தால் அந்த கத்தமுடைய அர்த்தத்துக்காக தான். என்ன புரிஞ்சு கொள்றதுன்னு கேட்டால், இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஹசன் அவர்கள் கருப்பு சாயம் போடுவார்கள். ஹசன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு சாயம் பூசியதை நான் பார்த்துருக்கிறேன் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தப்ரானியில் பல நூல்களில் வருது. அதே தப்ரானில் வருது, ஹசன் அவர்கள் மருதாணியையும் கத்தம் என்பதையும் கலந்து பூசுவார்கள்னு வருது. கருப்பு பூசுவார்கள்னு வந்துருச்சு. அந்த கருப்பு எதனால் வந்தது என்று சொன்னால் மருதாணியையும் கத்தமையும் பூசினார்கள் அப்படின்னு வருகிறது. அந்த மருதாணியோடு அந்த கத்தமையும் சேர்த்துட்டோம் என்று சொன்னால் அது கருப்பாகிவிடும். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு கருப்பு பூசினாங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கருப்பு எதனால் ஏற்பட்டதுங்கிறது விளக்குறார். 2 அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் அபு மன்சூருங்கிறவர் சொல்லும் பொழுது மருதாணியையும் கத்தமையும் போட்டு சாயம் பூசுவார்கள்னு அவர் சொல்கிறார். அதுக்கடுத்தது அபு சுஹைர் நகை என்பவர் சொல்லும் பொழுது ஹசன் அவர்கள் கருப்பு சாயம் பூச நான் பார்த்துருக்கிறேன், தாடி தலைமுடிக்கு பார்த்துருக்கிறேங்கிறார். அப்போ இந்த கத்தம் என்ற ஒரு மூலிகை அன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கத்தமை என்ன கலரை கொடுக்கும் என்பதை
இந்த ஹதீஸை வைத்து, ஹதீஸ் இல்லை ஆதாரத்துக்கு எடுக்காது, இதெல்லாம் ஹசன் போட்டதுனால மார்க் ஆதாரமாகாது. அந்த சொல்லுக்கு அர்த்தம், அதாவது கத்தமுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு இதை பயன்படுத்துகிறோம். கத்தமுண்டா என்ன? அவர் கத்தமை போடுவார், கருப்பை போடுவார்னு வருது. கத்தமை போட்டு தான் அந்த கருப்பு வந்துச்சுன்னு அர்த்தம். கத்தமுங்கிறத போட்டு சாயம் பூசி தான் அவர் கருப்பாக இருந்துச்சு. அப்போ கருப்பு சாயம் பூசுவார்கள் ஹசன் அவர்கள்னு ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு என்ன, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மருதாணியையும் அந்த கத்தமையும் சேர்த்து பூசுவார். அப்போ அதுதான் கருப்பாயிருக்கும் விலகி போச்சு. அவருக்கு அந்த கருப்பு எதனால் கிடைத்தது என்று சொன்னால் மருதாணியும் அந்த கத்தமும் சேர்ந்தால் என்ன செய்யும், கருப்பாக போயிடும். இந்த ரெண்டு செய்தியுமே தபுரானியில் வருது. ஹசன் அவர்கள் கத்தமையும் மருதாணியும் பூசினார்கள்ன்றது தபுரானில் வருது. அவர் கருப்பு சாயம் பூசினார் என்பதும் தபுரானில் வருது. அது அந்த ரெண்டுமே ஒன்று தான், ஒரு கருத்து சொல்லக்கூடியது தான். எதுக்குன்னு கேட்டால் அந்த மருதாணியோடு அந்த கத்தமும் சேரும் பொழுது அது என்ன கலராக மாறும்னா மருதாணி கலரை மாற்றி விட்டுட்டு அது கருப்பு நிறமாக மாறிடும் என்பதை பார்க்குறோம். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி இவங்க செஞ்சது. இது மார்க்க ஆதாரம் ஆகாது. ஹசன் அவர்கள் செஞ்சார் என்பதனால மார்க்கத்தில் ஆதாரமாகாது. ஆனால் அந்த ஹசன் செஞ்சதுக்காக இதை சொல்லலை, நல்லா விளங்கிக்கிறேன்னு. இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அந்த மொழியில் கத்தமுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். கத்தமே பூசினார், கருப்பு சாயம் பூசினார்கள்னு சொல்வதாக இருந்தால் கத்தமுடைய மீனிங் என்ன, மீனிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு சொல்லையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த புலவர்கள் சொல்லுடைய கவிதையை கூட பயன்படுத்த முடியும். அதை மார்க் ஆதாரத்துக்கு பயன்படுத்த முடியாது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கருப்பை தடுத்துட்டாங்க இல்லையா? தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முடியில் வெண்மை முடியே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அபூபக்கரோடு வர்றாங்க, 2 பேர் தானே வர்றாங்க. அபூபக்கரோடு வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் என்ன இல்லை, வெண்மை கிடையாது. ஆனால் அபூபக்கருடைய முடி எப்படி இருக்கும்னு கேட்டால் அஸ்மத்துங்கிறாங்க. அஸ்மத்துன்னு சொன்னால் கருப்பும் வெள்ளையுமாக இருக்கும். அதாவது பெப்பர் சால்ட்டுங்கிறாங்கல்ல, அது சொல்லுவாங்க. வெள்ளையும் கருப்புமான முடி இருந்தால் அப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறாங்கல்ல. அந்த மாதிரி கருப்பும் வெள்ளையுமான முடி கொண்டவராக யார் இருக்கிறா, அபூபக்கர் இருந்தாங்க. அபூபக்கருக்கு கொஞ்சம் நரைச்சி போச்சு, கொஞ்சம் நரைக்கலை. சில இடங்கள் கருப்பாக இருக்கும், சில இடங்கள் வெள்ளையாக இருக்கும், தலைகளையும் தாடிகளையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது அப்படி நரைக்கலை, எல்லாமே கருப்பாக இருக்குது. அப்போ 2 பேர் வர்றாங்க. அதில் ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கரும் ஏறக்குறைய சமமான வயசுலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் என்ன செய்கிறார்னா ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் பண்ணி வரும் பொழுது அவரை பார்க்குறாங்க. ஏற்கனவே உள்ள மாதிரி இல்லை, என்ன செய்கிறாரு, நல்லா கருப்பாக இருக்கிறார், கருப்பு கலரில் இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மருதாணியை கொண்டும் கத்தம் என்ற அந்த புல்லை கொண்டும் இலையை கொண்டும் என்ன செஞ்சார், சாயம் பூசியவராக அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹ் கூட பயணப்பட்டு வர்றாரு, ஹிஜ்ரத்து நீண்ட காலம் பயணப்பட்டு வர்றாரு, நீண்ட நாட்கள் பயணப்பட்டு வர்றாரு. அப்போ அந்த மாதிரி பயணப்பட்டு வரும்போதெல்லாம் அவர் பார்த்துருக்குறாங்க. அப்போ இவர் என்ன வெள்ளையாக தானே முடியிருந்துச்சு, சாயம் பூசியிருக்காருன்னு தெரிகிறது. அந்த சாயம் கருப்பாக என்ன நெருங்கிய நண்பர், அவர் சாயம் பூசாட்டி வெள்ளை முடியாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ முடிஞ்சோன்னு மறுபடியும் பூசிக்கிடுவாங்க. பூசினது போன பிறகு அவர் வெள்ளை முடி இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ அபூபக்கர் அவர்களுடைய விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் ரசூலுல்லாஹ்வோட வரும்போது என்ன செய்கிறாருன்னா மருதாணியையும் கத்தமையும் பூசி கொண்டு வந்தார். மருதாணியும் கத்தமையும் பூசினா என்ன, கருப்பாக மாறிடும். இந்த கத்தமை கருஞ்சிகப்பு என்று நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்த்த சில நூல்கள்லாம் அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஹதீஸுகளில் பயன்படுத்தின சொற்களை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கத்தமை எதுக்கு பயன்படும் என்று பார்த்திங்கன்னா அது கருப்பாக இங்காக எழுதுவதற்கு அதை தயாரிப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய சாறு எழுதுவதற்குரிய மையாக பயன்படும் அப்படின்னா அது கருப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது இந்த ஹசனுடைய விஷயத்தில் அவர் கருப்பு சாயம் பூசினார்னு வருது. இன்னொரு சில மருதாணியும் கத்தமையும் பூசினார்னு வருது. அப்போ இதனால தான் அந்த கருப்பு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன செய்கிறோம்னு கேட்டால் அப்போ அபூபக்கர் அவர்கள் கருப்பு சாயம் பூசிக்கிட்டு தான் வர்றார். மருதாணி கத்தமையும் பூசினார்கள்னால் என்னது, கருப்பு சாயம் பூசிட்டு வர்றார். அப்போ கருப்பு சாயம் தவிர்க்கப்படுவதாக இருக்குமேயானால் அப்போ அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பூசியிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பூசியிருக்கிறாங்க. அதை பார்த்து அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 3919வது ஹதீஸ்லையும் இருக்கிறது, 3920வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. 20வது ஹதீஸில் என்ன செய்வாங்கன்னா கருஞ்சிவப்புண்டு அதில் மொழிபெயர்த்து போட்டிருப்பாங்க. ஆனால் கருஞ்சிவப்புன்னு எதை வச்சு போடுறாங்கன்னு கேட்டால் கருப்பு போடக்கூடாதுங்கிற கான்செப்டில் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த அர்த்தத்தை 2 அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. கருஞ்சிவப்புங்கிற அர்த்தத்தையும் போட்டிருக்கிறாங்க, கருப்புங்கிற அர்த்தத்தையும் அகராதி நூலில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்களே தவிர கருப்பு என்று பொருள் கொள்வது தான் அது சரியானது என்பது விளங்குகிறது. அது
இது ஒரு விஷயமாச்சா. அப்போ வந்து இன்னும் சொல்கிறாங்க, ரசூல் சொல்கிறாங்க, இன்ன அஹசன மா உயிரபிகி ஷைபு, நரையை மாற்றுவதற்கு சிறந்த பொருள் எதுவென்று சொன்னால் அல் ஹின்னாவு அல் கத்தமு, மருதாணியும் கத்தமும் தான். நீங்கள் சாயம் பூசுகிறதா இருந்தால் மருதாணியும் கத்தமையும் போட்டு பூசிக்கிறங்க என்று ஆர்வம் வர விட்றாங்க. அபூபக்கர் போட்டு இருந்தாருங்கிறது அது ஒரு விஷயம். அபூபக்கர் போட்டது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் சிறந்தது, சாயத்திலே சிறந்த சாயம் இது, மருதாணியும் கத்தமும் சேர்ந்தது தான், அது ரெண்டையும் சேர்த்து போடுறது தான் நல்லது, அழகாக இருக்குது. அழகுன்னா மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அர்த்தம் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருப்பை வந்து அனுமதித்ததாகத்தான் இதுக்கு அர்த்தமாகுது. மருதாணி மட்டும் போட்டால் அது ஒரு அதில் ஒரு டார்க் ப்ரௌன் வந்துடும், அது பத்தலைங்கிறது தான் என்ன செய்கிறாங்க, கத்தம் என்பதையும் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்குறது சிறந்ததுன்னு வேறு சொல்கிறாங்க. வெறும் மருதாணி அவத்தரை பார்க்குறதை விட கொஞ்சம் கருப்பு கலந்து அதை பார்த்தா என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அதை ரசித்து தானே சொல்கிறாங்க. அஹ்சனுங்கிறாங்கல்ல, மிக அழகானதுன்னு. அப்போ இன்னும் அஹ்சனமாக உயிர பிஹி ஷைபு, நரையை மாற்றுவதற்கு போடுகிற பொருள்களில் மிக அழகானது எது என்று சொன்னால் அல் ஹின்னா உல் கத்தமு, மருதாணியும் அந்த கத்தமு என்கிற அந்த பூண்டு தான், செடிதான்ங்கிறாங்க. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், கருப்பு போட்டாங்க என்பதும் ஒரு இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது நல்லதுன்னு சொன்னதும் இருக்கிறது. கருப்பை போட்டுக்கொள்வது, கருப்புங்கிற வார்த்தை வராட்டா கூட அது ரிசல்ட்டு கருப்பு தான். மருதாணியையும் கத்தமையும் போட்டால் அது கருப்பு தான். அப்போ அந்த கருப்பு இதிலேருந்து நம்ம என்னன்னு கேட்டால் முரணாக வருது. இப்போ இங்கே தான் முரண் வருது. எப்படி வருது, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க, கருப்பை தரக்கூடிய அந்த பொருளை வந்து பரிந்துரை செய்கிறாங்க, அது நல்லதுங்கிறாங்க. உற்ற தோழர் அபூபக்கர் போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது முரணாக வர்றதுனால நம்ம கருப்பு போடுவது வந்து ஹராம் என்றோ பெருசாக கண்டிக்கத்தக்கது என்றோ சொல்லாமல் இது வந்து அது தவிர்க்க நல்லது, கருப்பை தவிர்த்தா நல்லதுங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் கருப்பை போட்டார்னு சொன்னால் அவரை குற்றவாளின்னு ஆக்கினா இவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்கணும். அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்தவரை என்ன செய்யணும், குற்றவாளின்னு ஆக்க வேண்டிய வரும். அது மாதிரி நல்லதுன்னு போடணும்னு நினச்சிங்களா இதை போடுங்க, போடணும்னு நினச்சிங்கன்னா அழகானதுன்னு அதை போடுங்கிறாங்க. அதனால் வந்து இது முரணாக வர்றதுனால ஒன்று ரெண்டையுமே தள்ளிடுவாங்க. ஹதீஸில் உசூல் என்ன வச்சுருக்காங்கன்னா, ரெண்டு முரணான செய்திகள் வந்தால் இதா தாரலா தசாக்கத்தா, ரெண்டு செய்திகள் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தால் ரெண்டுமே ஓரத்தில் வச்சுருங்க அப்படி சொல்லிடுவாங்க. அந்த கருத்துப்படி வச்சிங்கன்னு சொன்னால் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் ஹதீஸும் இல்லை, கருப்பை போடுங்கள்ங்கிற ஹதீஸும் இல்லைன்னு வந்துடும். ரெண்டுமே தவிர இல்லாமல் போயிடும். அல்லது இணைக்கிறதா இருந்தால் தடை செஞ்சதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியாக மேலோட்டமான அவள் நல்லது இல்லைங்கிறதுக்கு சொன்னதை எடுத்துக்கலாம். இது வந்து அனுமதிக்கப்பட்டதான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரெண்டையும் இணைச்சி சொன்னாலும் பரவாயில்லை. எப்படி சொன்னாலும் கருப்பை ஹராம் என்று சொல்கிற அளவுக்கு, கருப்பு போட்டால் பெரிய குற்றம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயமா என்று கேட்டால் இல்லை என்று அபூபக்கரை குற்றவாளி ஆக்க வேண்டி வந்துடும். அபூபக்கரை குற்றவாளியாக்கணும் தப்பு கிடையாது, ரசூல் அங்கீகரித்த அபூபக்கரை, ரசூலுல்லாஹ் வந்து அந்த செயலை அங்கீகரிச்சிருக்காங்கல்ல அவங்க கண் முன்னாடி, அவங்க அங்கீகரித்த ஒன்றை ஒரு குற்றமாக சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால் வந்து அந்த கத்தமை போட்டு சாயம் பூசுவது வந்து ரசூலுல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, அபூபக்கர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு பயங்கர சீரியஸாக சொல்கிறாங்கல்ல, கருப்பு போட்டால் நீங்கள் நடக்கிற வேறங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பெரும் குற்றமாக்குறாங்கல்ல. அப்படி சொல்வதுடைய கிரவுண்டு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறங்க, போட்டால் போட்டுக்கிறங்க என்று தான் ரெண்டையும் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணுமே தவிர தடவே கூடாது ஹராம் என்று எல்லாம் சொல்கிற அளவுக்கு போனாங்கன்னா அதுக்கு வந்து சரியில்லை. இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸு முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய அஹ்மது, நசை, அபு தாவூது, முஸ்னத் அபு யாலா, இதில் எல்லாம் வருகிறது. ஒரு கூட்டம் வருவார்கள், யஹ்லிபூன பி சவாதி, கருப்பு சாயம் பூசுவார்கள். எப்போ பூசுவார்கள்னா ஆஹிரி ஜமான், கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூசக்கூடிய மக்கள் வருவார்கள். இந்த கருத்துப்பட பல ஹதீஸ். இவங்க அப்படி வந்தால் அதனுடைய ரிசல்ட் என்னென்னு கேட்டால் லா எரியஹூன ராய்ஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், வாடை கூட அவங்களுக்கு கிடைக்காது. கருப்பு சாயம் பூசினாங்கன்னா வாடகை கூட கிடைக்காது என்ற கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வருகிறது. என்னென்று வருகிறதுன்னு கேட்டால் கடைசி காலத்தில் இப்படி வருவார்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த கடைசி காலத்தில் வருவார், இந்த சனது எல்லாம் சரியாக தான் இருக்குது. இதில் உள்ள அறிவிப்பாளர் பச்சிங்கன்னு சொன்னால் சில இப்னு ஹஜர் போன்ற சில பேர் வந்து இது ரசூலுல்லாஹ் சொன்னதா சஹாபியிட கூற்றா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்த இலங்கை அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது சரியில்லை, இப்னு ஹஜர் சொன்னது சரியில்லை. ஏன்னு கேட்டால் சஹாபி சொன்னதாக எந்த அறிவிப்பும் வரவே இல்லை.
அவர் 2 அறிவிப்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். எப்போ சொல்லணும்? சில அறிவிப்பில் ஒரு சஹாபியுடைய கூற்றாக, சஹாபினா இப்னு அப்பாஸ்ன்னு வைங்களா, அவர் தான் அறிவிக்கிறார். சில ஹதீஸில் இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக சொல்லப்பட்டு, சில ஹதீஸில் ரசூலுல்லாவுடைய கூற்று என்று அது சொல்லப்படுமையானால் தான் இது ரசூலுல்லா சொன்னதா இப்னு அப்பாஸ் சொன்னதாங்கிற டாப்பிக்கே வரும். அப்படி 2 காட்டி தான் என்ன செய்யணும், இது வந்து 2 இருக்குது, அது அதில் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு இப்னு ஹஜர் சொல்லியிருக்கணும். இப்னு ஹஜர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நாம் தேடி பார்த்த வரைக்கும் சஹாபியுடைய கூற்றாக இதை எந்த ஒரு அறிவிப்பையும் நம்ம காண முடியலை. நமக்கு தெரியாமல் எதாவது இருந்து எடுத்து காட்டினாங்கன்னா அதை பரிசீலிக்கலாம். இப்னு ஹஜர் சொல்கிறார், உஹ்துலிஃபி வக்ஃபிஹி வ ரஃபஇஹி, இதை வந்து ரசூலுல்லா சொன்னதா அல்லது வந்து சஹாபி சொன்னதா என்பதில் கருத்து வேறுபாடும். அது வந்து தள்ளிடுங்க, அதுக்கு ஆதாரத்தை வச்சு தான் சொல்லணும். இப்போ சஹாபி சொல்லலை, ரசூலுல்லா கூற்றா தான் வருகிறது எல்லா ஹதீஸ்லையும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய விளைவை சொல்கிறாங்க. சாயம் பூசினாங்கன்னா சொர்க்கத்தின் வாடகை கூட உங்களுக்கு கிடைக்காதுன்னா பெரிய விஷயம். அது சின்ன தப்பாக அது சொல்லலை, பயங்கரமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கடைசி காலத்தில் இப்படி வருவார்கள்னு சொல்லப்படுகிறது. இதில் சனது கரெக்டாக இருந்தாலும் இதனுடைய மத்தன், அது என்னுடைய உள்ளடக்க செய்தி வந்து பிழையாக இருக்கிறது. எப்படி பிழையாக இருக்குது? இந்த கருப்பு சாயம் பூசுவார்கள் என்பது கடைசி காலத்தில் ஏற்படும்டாக்கு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் ரசூலுல்லா காலத்திலே எல்லாரும் போட்டு கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி மெய்யாக இருக்கணும்ல. கருப்பு சாயம் பூசக்கூடியவர்கள் வந்து கடைசி காலத்தில்ங்கிறத சொல்லாமல் சிலர் பூசுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதில் பயன்படுத்துகிற எல்லா ஹதீஸுகளும் என்ன வரும்னு கேட்டால் ஆஹிரி ஜமான், ஆஹிரி ஜமானில் இப்படி ஒரு கூட்டம் உண்டாவாங்கங்கிறாங்க. ஆஹிரி ஜமானில் ஏற்கனவே நம்ம காலம்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஆஹிர் ஜமானில் தான் கற்பை போட்டாங்களா? அபூபக்கர் ஆஹிர் ஜமானில் உள்ளவரா? அபூபக்கர் போட்டார்னு காட்டணும்ல, அவர் கடைசி காலத்தில் உள்ளவரா? ஹசன் போட்டாங்கங்கிறம ஆஹிர் ஜமானில் போட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு மாற்றமாக நடைமுறை நிகழ்வு இருக்கிறது. அதுக்கும் ஹதீஸ்கள் வந்து சொல்லுகிறது கடைசி காலத்தில் இல்லைண்டு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து சாத் இப்னு அபி வக்காஸ் அவரை வந்து ரசூலுல்லாஹ் சிறந்த சஹாபின்னு பாராட்டினாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கான யஹ்லு பிஸ்ஸவாதி, அவங்க கருப்பு சாயம் பூசுவார்கள் அப்படின்ட்டு தபரானியில் இருக்கிறது. இப்னுல் கையிம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது நான் சனது நான் தேடலை, ஆனால் தேடி எடுக்கலாம். ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யாரெல்லாம் சஹாபாக்களாக இருந்து கருப்பு சாயம் பூசினாங்க என்று ஒரு பட்டியலை போடுறார். அதில் என்ன போடுறாங்கன்னா, ஒன்று ஹசன் ரலியல்லாஹு பூசியிருக்கிறாங்க, ஹுசைன் பூசியிருக்கிறாங்க, உஸ்மான் ரசூலுல்லாஹுடைய மருமகன் உஸ்மான் பூசியிருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜாஃபர் பூசியிருக்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் பூசியிருக்கிறாங்க கருப்பு சாயம், உக்பா பின் ஆமீர் பூசியிருக்கிறாங்க, முகீரா பின் ஷோபா பூசியிருக்கிறாங்க, ஜரீர் பின் அப்துல்லா பூசியிருக்கிறாங்க, அமர் பின் ஆசு பூசியிருக்கிறாங்க, தாபியன்களில் அமர் பின் உஸ்மான் பூசியிருக்கிறாரு, அலி இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் பூசியிருக்கிறாரு. அது மாதிரி வந்து நிறைய சஹாபாக்கள் வந்து கருப்பு சாயம் பூசியிருக்கிறாங்க. அது ஆதாரத்துக்கு நான் சொல்லலை. இது வந்து கடைசி காலத்தில் தான் வருவாங்கன்னு சொல்லுறது மாற்றமாக இருக்குல்ல. கடைசி காலத்தில் இவங்க கடைசி காலத்தில் உள்ள ஆளுக்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த காலத்திலேயே சிலருக்கு வந்து கருப்பு சாயம் பூசிட்டாங்க, அபூபக்கர் பூசிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சஹாபாக்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா கருப்பு சாயம் பூசியிருக்கிறாங்க. அப்போ கருப்பு சாயம் பூசினார்கள் வரும் பொழுது இது கடைசி காலத்தில் வரக்கூடிய நிகழ்வாக இதில் சொல்லப்படும் பொழுது இதில் ஒரு கருத்து பிழை இருக்கிறது. கடைசி காலத்தில் உள்ளது இல்லை, இது அப்போவே இருந்திருக்கிறது. அப்போவே இருந்திருக்கும் போது அப்போ இவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்களான்னு அப்படி நம்ம கேட்க மாட்டோம். அந்த கேள்வி இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஆஹிரு ஜமான்னு சொன்ன கருத்து சரியாக பிழையா? கடைசி காலத்தில் இது உண்டானுச்சா? கருப்பு சாயம் பூசுறது இப்போ நவீன காலத்தில் டைலாம் கண்டுபிடிச்சானே இப்போ தான் உண்டானதா? இல்லை, அப்போவே அன்னைக்கு உள்ள பொருள்களை வைத்ததை செஞ்சுருக்கிறாங்க. கருப்பாக பூசி இருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்போ அது ஒரு சாதாரண நடைமுறையாக இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இருந்து தொடர்ச்சியாக இருந்திருக்குன்னு விளங்கி கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் தோன்றுவார்கள் என்கிற ஒரு விஷயத்தில் கருத்து பிழை, அந்த அது சனது சரியாக இருக்கிறது, அந்த கருத்தில் பிழை இருக்கிறது, தவறான கருத்தை சொல்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து உண்மைக்கு மாறாக சொல்ல மாட்டாங்க. அதனால் இது தவறான கருத்தாக இருக்கிறதுனால இது வந்து இது தள்ளுபடி பண்ணுற ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன இப்படி வருதுன்னு கேட்டால், கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூசுவார்கள்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரி பூசுவார்கள் என்று கேட்டால் ஹவாசிலில் ஹமாம், எல்லா ஹதீஸ்லையும் இந்த வாசகம் சேர்த்து வருது. அதாவது புறாவுடைய அந்த நெஞ்சு பகுதி இருக்குல்ல, அது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புறாவுடைய நெஞ்சுனா புறாங்கிறது லட்சக்கணக்கான வகை இருக்கிறது. ஒரு கருப்பு ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் புறா வெள்ளை புறாவுக்கு வெள்ளையாக தான் வயிறு அந்த நெஞ்சு பகுதி இருக்கும். அது மாதிரி எத்தனையோ புறாக்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிற புறாவுக்கு வெள்ளையாகலாம் நெஞ்சு பகுதி இருக்கும். புறாவின் நெஞ்சை போலங்கிற அந்த உதாரணம் இருக்குல்ல,
அந்த உதாரணமும் என்ன செய்யலை, ரசூலுடைய உதாரணம் மாதிரி தெரியலை. இது உதாரணம் காட்டுறதா காக்காயை போலன்னு சொல்லலாம்ல. கருப்பு பூசுகிறாங்கன்னு சொன்னால் எந்த கருப்பு எல்லாருக்கும் அறியப்பட்டதாக இருக்குதோ அதை உதாரணம் காட்டுவாங்க. காக்காயை போலன்னு சொன்னால் பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். காக்காயை போல் கருப்பு சாயம் பூசுவார்கள்னு புறாவை சொல்லி புறாவுடைய வயிற்றுப்பகுதியில் உள்ளது போல் வந்து பூசுவார்கள்னா புறாவுடைய வயிற்றுப்பகுதிக்குன்னு ஒரு பர்மனெண்ட் கலர் இருக்குதா? எல்லா புறாவுக்கும் அப்படி தான் இருக்குமா? புறாக்கள் எத்தனை வகைகள் இருக்குது. புறா பண்ணையை போய் பார்த்தீங்கன்னா அத்தனை வகை இருக்குது. அதில் மிகச்சிறந்த மிக சிறிய அளவிலான புறாக்களுக்கு தான் இந்த பக்கத்தில் கருப்பாக இருக்கும். அது கூட ஒரு சாம்பல் மாதிரி தான் இருக்கும், கண்ணுங்கரேன்ற மாதிரி இருக்காது. அது மிகச்சில புறாக்களுக்கு இருக்கும். அப்போ ரசூல்லா உதாரணம் காட்டி சொல்கிறத புரிஞ்சுக்கிறது தானே சொல்கிறாங்க. புறாவுடைய வயிற்றை போலன்னு சொன்னால் புறாவுடைய வயிற்று எல்லா புறாவுக்கும் அந்த வயிற்று பகுதி கண்ணுங்கரேர் என்று இருந்து அப்போ ரசூல்லா உதாரணம் காட்டினாங்கன்னா ரசூலுடைய உதாரணம் மாதிரி நுபுவத்துடைய உதாரணம் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு அதுலேருந்து ஒரு கருத்தை புரிந்து கொள்ள முடியாத உதாரணமாக இருக்குது. எந்த புறாவை சொன்னாங்க? புறாவில் பல வகை இருக்குல்ல, அந்த பல வகையான புறாக்களில் எந்த புறாவை சொன்னாங்கன்னு என்ன இருக்குது, அதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் அதை வச்சு பார்க்கும் பொழுதும் இந்த ஹதீஸுடைய கருத்தில் 2 பிழை வருகிறது. ஒன்று வந்து கடைசி காலம் என்று சொன்னது பிழை. கடைசி காலம் இல்லை, அப்போ இருந்தே இருந்துக்கிட்டே தொன்று 14 நூற்றாண்டாக இருக்கிற ஒரு வழக்கமாக இருக்குது. 2வது அவங்க ரசூல்லா காட்டின உதாரணம் வந்து அந்த வயிற்றுப்பகுதின்னு சொல்கிறாங்க. புறாவுடைய வயிற்றுப்பகுதிங்கிறாங்க. புறாவுடைய வயிற்றுப்பகுதி எல்லாம் கருப்பாக இருக்காது, சில புறாக்களுக்கு இருக்கலாம். அவங்க எந்த புறாவை குறிப்பிட்டார்கள்? புறாவுக்கு வகையெல்லாம் இருக்குமே இல்லையா, அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைங்கும் பொழுது புறாவுடையது எப்படி ஒருத்தன் புரிஞ்சு கொள்ளுவான்? வெள்ளை புறா பார்த்துட்டு வெள்ளை சாயம் பூசக்கூடாதுன்னு விளங்கிற மாட்டான ஒருத்தன். அப்போ வந்து இதில் வந்து கருப்புக்கு உதாரணம் காட்டுவதற்கு வந்து புறாவுடைய வயிறுங்கிறது பொருத்தமானது இல்லை. கருப்புக்கு உதாரணம் காட்டுறதா யானையை காட்டலாம், கருப்புக்கு உதாரணம் காட்டுறதா என்ன செய்யலாம், காகத்தை காட்டலாம், குயிலை காட்டலாம், எவ்வளோ இருக்கிறது கருப்புக்கு உதாரணம் காட்டுறதுக்கு. அப்போ கருப்புக்கு உதாரணம் காட்டுற அப்படி தான் எல்லாருடைய ரசூலுடைய பேச்சு இருக்கும். கருப்புக்கு உதாரணம் காட்டுறாங்க, அது கருப்பையே சொல்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் வந்து கருத்தில் பிழை இருக்குது. இந்த கருத்து வந்து நடந்த சம்பவத்துக்கு நேர் மாற்றமாக இருக்குது. என்ன உலகத்தில் நடந்துச்சோ அதுக்கு நேர் மாற்றமாக கடைசி காலத்தில் தோன்றுவாங்க. கடைசி காலம் அல்ல, துவக்கத்திலே தோன்றிவிட்டார்கள், ரசூலுல்லா காலத்திலேருந்தே தோன்றிவிட்டதுங்கிறதுனால பிறகு உண்டாவார்கள்ங்கிற அந்த கருத்தில் பிழை இருக்குது என்ற வகையிலையும் இதை வச்சு கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. என்றால் கருத்தில் 2 வகையான பிழை அதில் வருகிறது. அதை வைத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால் இதுவும் அந்த கருத்தை தெளிவாக சொல்லங்கிறதுனால கருப்பை பற்றி கண்டிக்கிற விஷயமாக எதுவும் இல்லை, எதுவும் ஆத்தென்டிக்காக இல்லை. அப்போ அது சும்மா விடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த எந்த சாயம் வேண்டாலும் பூசிக்கலாம், அதில் தப்பே வராது. அதிகபட்சமாக போனால் அந்த கருப்பை தவிர்த்துக்கிறங்கன்னு சொன்ன காரணத்தினால அதை அதை தவிர்த்து கொண்டால் ஒரு நல்லது, பேணுதல் அப்படிங்கிற ஒன்றா எடுக்கலாம். அல்லது 2ஐயும் தூக்கி விட்டுடலாம், 2வது இடத்தையும் விட்டுடலாம். அபூபக்கர் சொன்ன தனியாக வச்சுருங்க, தடை செஞ்சாங்களே 2ஐயும் தூக்கி வச்சுருங்க. 2 முரணாக இருக்குல்ல, 2ஐயும் வச்சுட்டிங்கன்னா அது பற்றி கருத்து இல்லைன்னு ஆயிரும். கருத்து இல்லைன்னு சொன்னாலும் கருப்பை தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து கருப்பை தடுக்கிறது சம்மந்தமாக 2 செய்தி இருக்குதுன்னா 2 நேர் முரணாக இருந்தால் 2 முரணாக இருந்தால் 2ஐயும் தூக்கி வச்சிடணும். 2ஐயும் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யணும், அது குறித்து ஆதாரம் இல்லைன்னு முடிவுக்கு தான் வரணும். ஆதாரம் இல்லைன்னு முடிவுக்கு வந்தால் அப்போ கருப்பை தடுக்கிறதுக்கு நீ வேறு ஆதாரத்தை காட்டணும். இது அல்லாத வேறு இந்த முரண் இல்லாத ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டணும். அதனால் வந்து கருப்புங்கிறதுக்கு ஒரு தடை செய்வதற்கு முகாந்திரம் இல்லை. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வகையில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. அறிவிப்பாளர் அல்லாமல் வேறு விஷயங்களுக்கு தான் என்ன இருக்குது, இதில் முரண்படுற காரணத்தினால இதை வந்து ஏற்க முடியாத ஹதீஸுகளாக அமைகிறது என்பதை பார்க்குறோம். கருப்பு சாயம் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பூசியிருக்கிறார்கள், பல சகாபாக்கள் தாபீன்கள் பூசியிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இல்லை, ஆரம்ப காலத்திலே சிறந்த சமுதாயம்னு சொன்னாங்களே, அந்த 3 காலத்துலேயுமே வந்து வாழ்ந்த மக்கள் வந்து கருப்பு சாயம் பூசியிருக்கிறாங்க. அந்த கருப்பு சாயம் தாடிக்கு தலைமுடிக்கு பூசுதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தை தொடர்ந்தே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னால் அது பொய்யாகுத. அப்போவே தோன்றிடுச்சே. சஹாபாக்கள் காலம் வந்து இறுதி காலமா, ஆகிரு ஜமானா, தாபீன்களுடைய காலம் வந்து இறுதி காலமா, தாபீன்களுடைய காலம் இறுதி காலமா? அப்போ அந்த ஹதீஸில் கருத்தில் பிழை இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இறுதி காலத்தில் தோன்றும் நபி சொல்லுவாங்களா? நடக்காத ஒரு விஷயம் இறுதி காலத்தில் தான் வரப்போகிற விஷயமாக இருந்தால் தான் இறுதி காலத்தில்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு வாதம் வச்சோம்ல, அதுக்கு கவுண்டர் கொடுக்குறா. என்ன கவுண்டரு? இறுதி காலம் என்று சொன்னால் இறுதி காலம் என்று எத்தனையோ ஹதீஸுகள் வந்திருக்கிறது. இறுதி காலம்னா அர்த்தம் அது அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க? அவங்க கவுண்டரை காட்டுறேன். ஒன்று வந்து
இறுதி காலத்தில் உதாரணமாக அந்த சில தொடர்பு செய்திகளை பார்க்கலாம்னு போட்டுட்டு அவங்க வாசகம் இது என்ன போட்டிருக்காங்க டிஎன்டிஜியில், இறுதி காலத்தில் கொலை அதிகரிக்கும் என்றார்கள். புகாரி 6037 இதை போட்டுட்டு அப்போ இறுதி காலத்தில் கொலை இருந்துச்சா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லையா அப்படின்னு போடுறாங்க. இதில் கொலை நடக்கும்னு இருக்கா, கொலை அதிகரிக்கும் இருக்குதா? வாசகம் என்ன இருக்குது? இறுதி காலத்தில் கொலை அதிகரிக்கும்னு என்ன அர்த்தம்? இப்பவும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்குது, கம்பேர் பண்ணுனா இதை விட ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. அப்போ இது கொண்டாந்து இறுதி காலத்தில்னு சொன்னாங்களே, அப்போ இறுதி ரசூலுல்லாஹ் காலத்தில் கொலை இல்லையா, போர் நடக்கலையான்னு வாதம் வைக்கிறாங்க. இதில் வாசகம் என்ன இருக்குது? இறுதி காலத்தில் கொலை நடக்கும்னு வரல, கொலை அதிகரிக்கும். அதிகரிக்கும் இறுதி காலத்தில் வந்து அதிகரிக்கும்னு போட்டால் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை, இதை கொண்டு ஆதாரம் காட்டுறாங்களாம். அப்போ இறுதி காலம்னா இறுதி காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க, பொய்யா கூட சொல்லுவாங்கங்கிறாங்க. இறுதி காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நடக்கிறது இறுதி காலம் சொல்லுவாங்கன்னா ரசூலுல்லாஹ் பொய்யராக பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலையை பற்றி சொன்ன ஹதீஸு புகாரில் 6037 ஹதீஸு குறிப்பிடுறாங்க. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து கொலை நடக்கும்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க? எக்கு சுருள் ஹரஜு, ஹரஜு அதிகரிக்கும். சஹாபாக்கள் கேட்குற உமல் ஹரஜு, ஹர்ஜினா என்ன ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது அல் கத்துலு கொள்றது தான், மனுஷன் கொள்வது தான், இது ஜாஸ்தியாக போகும். இந்த ஹதீஸை எடுத்து போட்டு அப்போ இறுதி காலத்தில்னா அந்த காலத்தில் நடக்கலன்னு அர்த்தமாகுமா அப்படிங்கிறாங்க. இறுதி காலத்தில் கொலை நடக்கும்ன்ற சொல்லலை, அதிகரிக்கும்னு இருக்கிறாங்க. அப்போ நீ இந்த சாயம் பூசுறது அப்படி வரல, இறுதி காலத்தில் வந்து சாயம் பூசுவோர் அதிகரிப்பார்கள் அப்படி வந்துச்சுன்னா தான் இந்த காலத்தில் உள்ளதை மறுக்காது. இதில் தோன்றுவதே கடைசி காலத்தில் தான், இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை கொண்டாந்து முட்டு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட அறிவுன்னு பார்த்தீங்களா? ஆய்வுங்கிற பேரில் இறுதி காலம்னு நிறைய இருக்குது, நிறைய மாதிரி இருக்குது, அந்த காலத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உதாரணம் காட்டுறது இந்த ஒரு ஹதீஸ். இதில் இறுதி காலம்ங்கிற சொல்ல பிடிச்சிட்டாங்க. அதில் என்ன வார்த்தை வந்திருக்குன்னு பார்க்கல. எக்கு சுருன்னு வந்திருக்கு, அதிகரிக்கும்னு வந்தாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த காலத்தில் இருந்துச்சு, அடுத்த காலத்தில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் வருமா? அதாவது சாயம் பூசுவது இறுதி காலத்தில் உண்டாவார்கள், இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ இறுதி காலத்தில் அதிகம் பேர் சாயம் பூசுவார்கள்ன்றா தான் உங்கள் வாதத்துக்கு நிற்கும். இதை நீங்கள் ஆதாரம் காட்ட இயலாது. அடுத்து என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் காட்டுறாங்க. அதாவது புகாரில் 3650 ஹதீஸை போட்டு சிறந்த சமுதாயம் 3 அதை போட்டு பாருங்கள், இறுதி காலத்தில் நடப்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சும்மா நம்பர் மட்டும் போட்டு சும்மா வரி மட்டும் போட்டிருக்கிறாங்க, வரிக்கு வரி அர்த்தம் செய்யலை. அறிக்கை அர்த்தம் செய்யாமல் நோட் மாதிரி போட்டு என்ன செய்கிறாங்க? இறுதி காலத்தில் வந்து ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் வந்து தொந்தி வரும், அதாவது கொழுப்பு அதிகமாகிறவங்களுக்கு அப்படின்னு போட்டுட்டு இதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது இறுதி காலத்தில் மட்டுமா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் யாரும் அப்படி இருக்கலையா அப்படின்னு ஒரு வாதத்தை போடுறாங்க. அந்த ஹதீஸில் இறுதி காலம் வாசகம் இருக்கா? இறுதி கொலைக்கு சொல்லும்போது இறுதி காலம் இருக்குது, ஆகிரு ஜமான் வாசகம் இருக்குதா? இல்லை. என்ன மாதம் இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹைரு உம்மத்தி காரணி. முழு ஹதீஸை படிக்கிறேன், முட்டு கொடுத்து மறுக்கிறதுக்கு கொண்டு முட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பொருத்தமாக இல்லை. ஹைரு உம்மத்தி காரணி, சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள். சும்மல்லதீன எழுவுனகும், அதுக்கடுத்து உள்ளவர்கள். சும்மல்லதீன எழுவுனகும், அடுத்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்ம இன்ன பாதக்கும், பிறகு உங்களுக்கு பின்னால் கௌமன் ஒரு கூட்டம் வருவார்கள், யஷ்ஹதூன அவர்கள் சாட்சி சொல்வார்கள், வலா யுஸ்தஷஹதூன சாட்சி கூறுவதற்கு அழைக்கப்படாமலே வழியை போய் சாட்சி சொல்கிறது. சாட்சினா உனக்கு தேவை கூப்பிட்டா தான் சொல்லணும், விளங்குதாச்சும் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சிறந்த சமுதாயத்தில் இருக்கிறீங்க. பிற்காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யஷ்ஹதூன சாட்சி சொல்வார்கள், வலா யுஸ்தஷஹதூன சாட்சி கூறுவதற்கு அழைக்கப்படாமலே சாட்சி சொல்வார்கள், ஒரு கூட்டம் உண்டாகும். ஓ யஹூனூன மோசடி செய்வார்கள், வலா யுத்தமனூன நாணயமாக இருக்க மாட்டார்கள், ஓ என்சுரூன நேர்ச்சி செய்வார்கள், ஒலா எஃபூன நேர்ச்சியை நிறைவேற்ற மாறார்கள், ஓ எலுகுரு ஃபீஹு முஸ்ஸிமனு அவங்கள்ட்ட வந்து அந்த சிமண்ட கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அதிகரித்து விடும், அதை நல்லா ஊதி போயிருப்பாங்க அப்படிங்கிறது அதில் வருகிறது. இது கடைசி காலம்டா வருது, 3 சஹாபாக்களுக்கு பிந்தியே வந்துடுது. எப்போ வருது? இது 3 காலம்னு வந்துருச்சுல, அதுக்கு பிந்தி தானே இது. முதல்ல சஹாபி, உங்கள் காலத்தில் இல்லை, அடுத்து தாபியன்கள் அவங்க காலத்தில் இல்லை, அதுக்கு அடுத்து எல்லாம் இருக்க கொஞ்சம் இருக்கேன், குறைவாக இருக்கேன்.
அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு பிறகு 3 காலம் முடிஞ்சவுடனே 3 காலம்னா 100 வருஷத்துக்குள்ளே 100 வருஷம் முடிஞ்சவுடனே இப்படியான ஆட்கள்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர இது ஆஹிரு ஜமான் இங்கே வந்திருக்குது. கியாமத்து நாளில் இறுதி காலம்னு இந்த ஹதீஸில் வருத ஆஹிரு ஜமான்னு சொல்லி அந்த கருப்பு சாயம் பூசண கூட்டம் வருவாங்கன்னு அந்த வார்த்தை இங்கே இருக்குதா? இது கடைசி முந்தைய இருந்துச்சு தான். முந்தி இருந்தது எப்போ இருந்துச்சு? இந்த 3 தலைமுறையை புனிஞ்ச பிறகு இது மாதிரிப்பட்டவர்கள்லாம் இருந்தார்கள்னு வருது. இது கொண்டாந்து இப்படி இதில் கொண்டாந்து மூட்டு கொடுக்குறீங்க. இதில் கடைசி காலம்னு வார்த்தையே இல்லையப்பா. அப்போ ஹதீஸை முழுசாக கூட போடல. முழுசாக போட்டால் எங்கே கடைசி காலம்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுக்கான நினச்சாங்க பிறகு இந்த மாதிரி வரும் என்று சொன்னார்கள், அப்போவே வரவில்லையா அப்படிங்கிறாங்க. அந்த கடைசி காலம்ங்கிறது அங்கே இல்லைங்கிறத அதை இருட்டடிப்பு செய்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் கடைசி காலம்னு இல்லை. அதனால் இதையும் புறாவுடைய அந்த ஹதீஸையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது, பொருத்தக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் போடுறாங்க. நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க. 2059 ஹதீஸ் தான் அது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹலாலா ஹராமாண்டு இப்போ பொருட்படுத்தாத கூட்டம் இறுதி காலத்தில் வரும் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதில் இறுதி காலம்னு வசமே இல்லை. இறுதி காலத்தில் வரும்னு சொல்லலை. எத்தி அலன்னாசி ஜமானும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம். ஒரு காலம் வரும், லாயுபாலில் மருவு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், மா அகத மின்ஹு, எதிலிருந்து அவன் சம்பாதிக்கிறான் என்பதை பொருட்படுத்த மாட்டான். மினல் ஹலாலி மினல் ஹராமி, ஹராமில் சம்பாதிக்கிறானா ஹலாலில் சம்பாதிக்கிறானா அதை பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும்னாங்க. காலம் வரும்னா கியாமத்து நாள் வரும்னு அர்த்தமா? ஆகிரு ஜமான் அர்த்தமா? ரசூலுல்லாஹ் மூத்த அடுத்த வருஷம் வந்திருக்கலாம். அடுத்த வருஷம் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு உள்ள ஆட்சியிலேயே இந்த மாதிரி காசு பணத்தை எல்லாம் வந்துக்கிட்டு கெட்ட ஆட்சியாளர்கள் இந்த 4 கலீஃபாக்களுக்கு பிறகு ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. அது கடைசி காலத்தில் நடக்குன்னு சொல்லப்படவே இல்லை. இதுலேயும் கடைசி காலம் வார்த்தை இல்லை. அங்கே கடைசி காலத்து இப்படிலாம் வரும்ட்டாங்க. கடைசி காலம் நீங்கள் வார்த்தையை காட்டு. கடைசி காலம்னு வர்றது பூரா கடைசி காலத்தை தான் குறிக்கும். கடைசி காலம்னு கடைசி காலத்தை தஜ்ஜால் வருவாங்க. கடைசி காலத்தில் சூரியன் மேற்க உதிக்கும். கடைசி காலத்தில் ஈசா நபி வருவாங்க. அதெல்லாம் கடைசியை தான் குறிக்கும். அப்போ கடைசி காலம்னு தேடி பார்த்துருக்குறாங்க. ஒன்று கிடைச்சிருக்கு. அதில் கொலை அதிகரிக்கும்னு வந்துருச்சு. அதை போட்டுட்டு கொலை அதிகரிக்கிற வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிட்டு கொலை அன்று நடக்கவில்லையா இன்று நடக்கவில்லையான்னு கேட்குறாங்க. நடந்துச்சுப்பா, கம்மியாக நடந்துச்சு, இப்போ கூட நடக்குது. அப்படி ஆகிரு ஜமானில் கூடி போச்சு. அது ஒன்று தான் ஆகிரு ஜமான் இருக்கிறது. மீது 2 ஹதீஸை ஆதாரத்தை போட்டிருக்கிறாங்க. அதில் கடைசி காலங்கிற வார்த்தையே இல்லை. பிந்தின்னா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்த காலத்தில் நடந்துடும். அந்த 3 தலைமுறைக்கு அப்புறம் நடந்துடும். இந்த ஹதீஸை ஹலால் ஹராமான்னு பொருட்படுத்த மாட்டார்கள் என்பது சயத்தி அலன்னாசி ஜமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும். கடைசி காலத்தில் வரும்னு சொல்லலை. மக்களுக்கு ஒரு காலம் வரும்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போனால் அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம், 10 வருஷமாக கூட இருக்கலாம், 50 வருஷமாக கூட இருக்கலாம். இது கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் வருதுங்கிற விஷயமாக இது இல்லை. அப்போ நம்ம என்ன கேட்டோம்னா, அப்போ கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூசும் மக்கள் தோன்றுவார்கள்ங்கிறது வஹியுடைய பேச்சாக இல்லை. ஏன்? அப்போவே தோன்றி இருக்கிறார்கள். கருப்பு சாயம் பூசிய சஹாபாக்கள் பட்டியெல்லாம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கருப்பு சாயம் பூசிய தாபீன்கள்லாம் போட்டிருக்கிறேன். கருப்பு சாயம் பூசின தபோ தாபீன்கள் பட்டியெல்லாம் ஜாதுல் மாதுல இப்னுல் கைம் சொல்கிற பட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். கருப்பு சாயம் பூசினார்கள்னு வருது. அப்போ அந்த காலத்திலேயே அது சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இறுதி காலத்தில் தான் இது வரும்ன்ற ரசூல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ ஹதீஸுக்கு அது முரணாக இருக்குது, வரலாற்று பிழையாக இருக்கிறது. வரலாற்று பிழையாக இருக்கிறதுனால இதில் கருத்து பிழைன்றோம்ல, அதுக்கு உள்ள ஒரு பதில் கிடையாது. என்ன செய்யணும்? கடைசி காலம் என்றால் இப்படி தான் அர்த்தம்னு 3 ஹதீஸை கொண்டாந்து போடுறாங்க. சிந்திச்சு பாருங்கள், அதில் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டு. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், புறாவை ஒப்பிடுறாங்கல்ல, அதை கேள்வி கேட்டிருந்தேன். புறாவுடைய வயிற்று பகுதி, புறாவுடைய வயிறுனா இதான் நெஞ்சு பகுதி, அந்த வயிறு நெஞ்செல்லாம் பக்கத்தில் இருக்காது. அந்த இடத்துல உள்ள கருப்பு மாதிரி சாயம் பூசுவார்கள்னு அந்த ஹதீஸில் ஒப்பீடு வருகிறது. அதில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இந்த ஒப்பீடு சரியில்லை. ஏன்னு கேட்டால், புறாக்கள் ஏராளமான புறாக்கள் இருக்கிறது. பல புறாக்களுக்கு இங்கே கருப்பே இருக்காது, வெறும் வெள்ளையாகவே இருக்கும், பல வண்ணங்களில் இருக்கும். அப்படி கருப்பாக இருந்தால் கூட ஒவ்வொரு புறாவுக்கும் ஒரு விதமான கருப்பில் இருக்குது. அப்போ எந்த கருப்பு இதை சொல்கிறது? அப்படிங்கும்போது இதுலேயும் வர தகவலில் ஒரு பிழை இருக்குது. புறாவுடைய வயிற்றை போலன்னு ஒப்பிட்டுருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால், கருப்பு சாயம் என்பதற்கு அவங்க பதிலை வாசிக்கிறேன். இச்செய்தியில் கூறப்பட்ட புறாவின் கழுத்து பகுதி என்கிற ஒப்பீடு சரியில்லை என்று கூறி
இச்செய்தியின் கருத்தில் சந்தேகம் கொள்கிறார்கள். கருப்பு நிறத்திற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றன, அதை விடுத்து புறாவின் கழுத்து நிறத்தை ஏன் கூற வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. இப்படி நம்ம கேட்கவே இல்லை. எத்தனை கருப்புக்கு உதாரணம் இருக்கிறது, புறாவை என்று சொல்ல கூறினார்கள் அப்படின்னு நான் கேட்டேனா. அப்படி கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் அணுகுமுறை சரியல்ல. கருப்பு சாயம் தொடர்பான அபூபக்கர் தகப்பனார் அபூ குஹாஃபாவின் சகதியில் வெள்ளை நிறத்துக்கு ஒப்பீடாக தும்பை புகை போன்று சொல்லப்பட்டுச்சு. வெள்ளை நிறத்துக்கு என் பாலை உதாரணமாக கூறவில்லை, முட்டையை ஏன் குறிப்பிடவில்லை என்று கேட்டால் அது சரியா? அப்போ சொல்லப்பட்ட உதாரணம் சரியா என்று தான் பார்க்க வேண்டும். அதை விடுத்து ஏன் மற்ற உதாரணங்களை சொல்லவில்லை என்பது நியாயமில்லை அப்படின்னு போட்டாங்க. நான் என்ன கேட்டிருந்தேன்னு கேட்டால், ரசூல்லா ஒரு உதாரணம் காட்டி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உதாரணத்திலேருந்து இன்னது தான் சொல்கிறாங்கன்னு விளங்கணும். இப்போ தும்பப்பூ உதாரணம் காட்டுறாங்கல்ல, தும்பப்பூ எப்படி இருக்குன்றவன யாரை கேட்டாலும் வெள்ளைன்றுவாங்க. தும்பப்பூ எப்படி இருக்கு? வெள்ளையாக தான் இருக்கு. தும்பப்பூ போன்ற வெள்ளையாக அவருடைய முடி இருந்துச்சுன்னா அது ஒப்பீடு பண்ணுவதற்கு உரியதாக இருக்கிறது. புறாவுடைய கழுத்து பகுதி என்று சொன்னால் புறாவுடைய கழுத்து பகுதி வந்து கருப்புக்கு அடையாளமா? கருப்புக்கு தான் உதாரணமா? உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அது ஒன்று தான் இருக்கணும், அப்போ தான் உதாரணம் காட்ட முடியும். காக்கையை சொல்லலாம், காக்கை போன்ற கருப்பு சாயம் பூசுவார்கள்னா காக்கை போன்ற மனுஷன் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், காக்கை கருப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்துடும். புறாவுடைய வயிற்று பகுதிங்கிறீங்க, புறாவுடைய வயிற்று பகுதி வந்து அது தூய கருப்புன்னு வர மொழிபெயர்த்துருக்குறாங்க. தூய கருப்புன்றான். நீ எங்கேருந்து எடுத்த? புறாவுடைய வயிற்று பகுதியில் வந்து பல கலர் இருக்கும் பொழுது ரசூல்லா உதாரணமாக கருப்புக்கு உதாரணம் காட்டினார்கள்னு சொன்னால் எந்த கருப்பை காட்டினாங்க? நான் இதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னு கேட்டால், மஸ்ஜித் நபவியில் உள்ள புறாக்களை எல்லாம் எடுத்தேன். ஏன்னா இப்போ வேறு நாட்டு புறான்றாங்கல்ல, ரசூல்லாவுடையது மதீனாவில் இருந்த புறா இருக்கும்ல, மதீனாவில் உள்ள புறாக்கள் எல்லாம் எடுத்து அந்த புறாக்களில் வந்து இவங்க சொல்கிற மாதிரி தூய கருப்பு இருக்குதா, நீ எந்த கருப்பை சொல்கிற காட்டணுமா இல்லையா? ஒவ்வொரு புறாவையும் காட்டுற பாருங்க. இது மஸ்ஜித் நபவியில் உள்ள புறா. இதனுடைய வயிற்று பகுதியில் என்ன கலர் இருக்குது? ரோஸ் கலராக இருக்கா? அது புறாவை திருப்ப முடியாது, படம் தானே, திருப்பி காட்ட முடியாது, நீங்களாம் கற்பனையில் திருப்பிக்கிற வேண்டியதான். அப்போ கழுத்தில் பச்சையாக இருக்குது, கழுத்து கீழே சிகப்பாக தெரியுது, ரோஸ் கலராக இருக்குது. இருங்க முடியட்டேன். கழுத்து கீழே என்ன இருக்குது? ரோஸ் கலராக இருக்குது. அந்த ரோஸ் கலராக இருக்கும் பொழுது அந்த இதை ஒப்பிட்டு ரசூல்லா சொன்னாங்கன்னு கேட்டால் இதில் கருப்பே இல்லையே, அது கீழே லேசாக சாம்பல் மாதிரி இருக்குது. அப்போ அது ஒன்றாச்சு. அப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இதுவும் மஸ்ஜித் நபவியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற புறா தான், மதீனாவோட புறா தான். ஏன்னா வேறு நாட்டு புறாவை சொல்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இதில் வந்து இந்த புறாவுடைய கழுத்தில் என்ன இருக்குது? ஒரு கழுத்து சாம்பலுக்கு மேலே இருக்குதா? இது கருப்பா? இது பிரவுன் இல்லைப்பா. பிரவுன் தான் கூடும்னு சொன்னியே. புறாவுடைய கழுத்து போல் தானே அணியை போட சாயம் பூசக்கூடாது. இந்த புறாவுடைய கழுத்து போல் என்ன கலரில் யாராவது கருப்புமாங்களா? இதை புறாவுடைய கழுத்து தான். இது அத்தனை புறாக்களுக்குமே அந்த கழுத்தில் உள்ள கலர் என்னவா இருக்குன்னு கேட்டால் முதல் புறாவை பாருங்கள். அப்போ இது ஒரு விஷயமாச்சு. அப்போ இன்னொரு புறாவை பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், அடுத்து பாருங்கள். இந்த இந்த புறாவும் வந்து இது மஸ்ஜித் நபவியில் உள்ள புறா தான். இதில் என்ன வருது? அந்த சிகப்பு கலராக தான், சிகப்புனா சிகப்பு கலந்த எனக்குரிய மருதாணியுடைய பாதி கலர் அதில் இருக்குது. அப்போ இதை போல் சாயம் பூசு, எந்த சாயம் பூசினாங்கன்ற ஹதீஸில் வருது புறாவின் கழுத்து போலன்ற. புறாவின் கழுத்துங்கிறது வெள்ளையாக உள்ள புறாவில் நான் கழிச்சு விட்டேன். எதில் வேறு வேறு கலர் சேர்ந்துருக்குதோ அது எது மதீனாவில் இருக்குதோ அந்த புறாவை தான் உனக்கு காட்டுறேன். அப்போ ரசூல்லா இதை சொன்னாங்களா? இந்த மாதிரி பூசக்கூடாதுங்கிறியா? வரணும்ல, புறாவின் கழுத்தை போல் சாயம் பூசக்கூடாதுன்னா இந்த மாதிரி தான் பூசக்கூடாது. எந்த மாதிரி? சிகப்பு கலராக இருக்கு பாரு, பூசக்கூடாதுன்னு சொல்லணும். அடுத்து ஒன்று காட்டுங்க. இதில் பாருங்கள், இதில் சாம்பலாக இருக்குது. இந்த புறாவின் கழுத்து என்னவா இருக்குது? சாம்பல் கலராக இருக்குது. நீ சாம்பல் கலரை பூசுறது தப்பு இல்லைங்கிற. புறாவுக்கு சாம்பல் கலர் தான் இருக்குது. அப்போ இந்த சாம்பல் கலரை பூசினா புறாவின் கழுத்தை போல பூசிட்டான். ஒரு கலரும் பூசையில்லாது. உங்கள் கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புறாவினுடைய வயிற்று பகுதியில் சாம்பல் கலராக தான் இருக்குது. அதை விட இந்த வாழை சொல்லியிருக்கலாம், அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதை சொல்லியிருக்காங்கன்னு வருது. அடுத்து பாருங்கள், இது கருப்பாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து என்னென்னு கேட்டால் இதுவும் புறாவுடைய கழுத்து நல்ல சிவப்பாக இருக்குது. அப்போ ரசூல்லா புறாவின் கழுத்தை போலன்னு சொல்லிட்டாங்க. புறாவினுடைய வயிற்று பகுதியில் இது சிகப்பாக இருக்குது, மருதாணி சாயம் மாதிரி தான் இருக்குது, மருதாணி பூசுறவனு தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், அதை தான் ரசூல்லா சொன்னாங்க. ஏன்னா புறாவின் கழுத்தை போலன்ட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லுவியா? எந்த கருப்புன்னு எப்படி முடிவு பண்ண? அடுத்து காட்டுங்க. இது பாருங்கள், இது புறாவின் வகுத்து பகுதி வெள்ளையாக தான் இருக்குது, கழுத்தில் தான் கருப்பாக இருக்குது. வணங்குதா? கழுத்து கீழே உள்ள பகுதி வெள்ளையாக இருக்குது. அப்போ இந்த கலரில் லேசாக லைட்டாக பூசினான்னா அவனை குறித்து ரசூல்லா சொன்னாங்களா? புறாவை உதாரணம் காட்டினா புறாவில் இப்படி இருக்கணும்ப்பா,
எதை உதாரணம் காட்டுறோமோ, வெள்ளைக்கு முட்டையை உதாரணம் காட்டுறங்கிறீங்கள, வெள்ளைக்கு முட்டையை உதாரணம் காட்டினா வெள்ளையாக முட்டை இருக்குது. அதே மாதிரி தும்பப்பூ வெள்ளைக்கு உதாரணம் காட்டினா அது வெள்ளை இருக்குது. கருப்பு காகத்தை உதாரணம் காட்டினா அப்படி இருக்குது. புறாவுடைய வயிற்றை உதாரணம்னா அப்படி இல்லையே. எல்லா புறாக்களுடைய வயிறும் ஒரே கருப்பாக இருந்தால் தான் அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு விளங்க முடியும். அடுத்து ஒன்று போடுங்க. இது என்ன இருக்குது? மொத்தமுமே கருப்பாக இருக்குது. ஒத்துமொத்த உடம்புமே என்ன இருக்குது? கழுத்தை மட்டும் மஞ்சளாக இருக்குது. அப்போ எல்லாமே கருப்பு. வயிற்று பகுதின்னு பிரித்து பார்க்குற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் கூட இது கூட லைட்டான கருப்பாக தான் இருக்குது. இது பூசக்கூடாதுன்னு சொல்கிறியா? புராதனை சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து இதில் பாருங்கள், இந்த கருப்பு அட்டைக்கருப்பா? இது புறாவோட வயிற்றில் இருக்க இந்த அட்டைக்கருப்பு சாதாரண கருப்பு. இதெல்லாம் நீ போடலாம்னு சொல்கிறிய, அந்த கருப்பில் உள்ளது. அப்போ இதே ஒருத்தன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பூசுறதுக்கு தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா புறாவுடைய வயிற்று பகுதியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவியா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பகுதியில் இருக்கக்கூடிய புறாக்கள் தான் இது. அடுத்து இந்த பகுதியை பாருங்கள். இது கரும்பச்சை. யாராவது இதுவும் கருப்பு தான். இந்த கருப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கரும்பச்சையாக இருக்குது. பச்சை கலந்த கருப்பு. இதுவும் புறாவுடைய வயிற்று பகுதி. அப்போ புறாவுடைய வயிற்றை போல சாயம் பூசுபவர்கள் தோன்றுவார்கள்ங்கிறியப்பா. முதல்ல அந்த காலத்திலே கருப்பு சாயம் பூசுகிறவங்க தோண்டிட்டாங்க. அது ஒரு கருத்து பிழை. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், புறாவின் வயிற்று பகுதி என்பதற்கு திட்டவட்டமான நிறம் இல்லை. இன்னதான் சொன்னாங்கன்னு அடித்து எதை சொல்லுவேன்? எந்த கலரை சொன்னாங்கன்னு ஒரு எதை வச்சு நீ சொல்லுவேன்? சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி போடக்கூடாது. டார்க்கு பச்சையில் ஒருத்தன் அந்த சாயம் போட்டான்னு வைங்க, அந்த கருப்பை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பச்சை கலந்த கருப்பை சொன்னாங்க, அதான் புறாவுடையதுன்னு சொல்லுவியா? அடுத்து போடுங்க. இது மொத்தமே பச்சையாக இருக்குது, அதை விட்டு எடுத்து போடுங்க. புறாவுடைய வயிற்று பகுதி முழுசுமே பச்சையாக இருக்குது. இது மொத்த பாடியே இப்போ சாம்பல் கலரில் இருக்குது. எந்த சாயத்தை பூசுறது? அடுத்து போங்க. இதில் பாருங்கள், லேசாக சிகப்பு. புறாவின் வயிற்று பகுதி வந்து சிவப்பும் இது மருதாணி கலந்துருக்கும்ல, சிவப்பும் கருப்பும் கலந்த மாதிரி வருது. இதை பூசக்கூடாதுங்கிறியா? புறாவின் வயிற்றுப்பட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ரசூல் பேசுகிற பேச்சு இப்படி இருக்குமா? இதை சொல்கிறாங்கன்னா இந்த கலரை தான் சொல்கிறாங்க. அது கலரை பற்றி பேசுகிறாங்க. புறாவின் வயிற்றின் கலரை உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அந்த கலர் ஒன்றே ஒன்றா இருந்தால் தானே உதாரணம் காட்ட முடியும். 1000 கலர் இருக்கு. எந்த கலரை சொன்னாங்க? இதுவும் கருப்பு தான். இந்த கருப்பை சொன்னாங்களா? அடுத்து இதுவும் கருப்பு தான். இந்த கருப்பு போடக்கூடாதுங்கிறியா? இது ஒரு வகையான கருப்பாக தானே இருக்குது. அப்போ இந்த ஒருத்தன் என்ன செய்வான்? இந்த மாதிரி பூசிட்டு தடுப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி புறா அப்படி புறா கையில் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி தான் நீ பூசியிருக்கிற அப்படிம்பானே. அதை என்ன சொல்லுவேன்? அடுத்து இதில் கலரை கருப்பையில் விட்டுருங்க. கருப்பு உள்ளது மட்டும் போடுவான். இதில் என்ன இருக்குது? கருப்பில் வந்து ஜிகினா பச்சை கலந்த கருப்பு இருக்குல்ல, அதை சொல்லுது. அப்போ பச்சை கலந்த கருப்பு தான் போடக்கூடாதுன்னாங்க, நாங்கள் போட்டுக்கிறதுல பச்சை வரல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு என்ன செய்வேன்? அடுத்து இதில் பாருங்கள், இது ப்ரௌன் கலராக இருக்குது. புறாவின் கழுத்துன்னு தூய கருப்பு அது அர்த்தம் செஞ்சுருக்காங்க. தூய கருப்புன்னு எங்கேருந்து எடுத்த? புறாவினுடைய கழுத்து பூரா தூய கருப்பாக இருந்தால் தானே கொஞ்சம் அர்த்தம் எடுக்கணும். புறாவின் கழுத்துங்கிறது வயிறுங்கிறது என்ன கலர்னா இல்லையே, எந்த கலருக்குன்னு சொல்லலாமே. அப்போ இந்த கலரில் பூசுகிற தப்புங்கிறியா? இவனுக்கு தான் சொர்க்கத்தின் வாடையை அடைய மாட்டானா? அடுத்து இது பாருங்கள், இது வந்து பச்சை கலந்த பச்சை ஜிகுன்னு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அப்போ சாயம் பூசினீங்கன்னு சொன்னால் அதில் மினுமினுக்கிற மாதிரி போடாதீங்க. பச்சை கலந்து டால் அடிக்கக்கூடாது. அதை தான் ரசூலுல்லாஹ் புறாவை சொன்னாங்கன்னு இந்த புறா பிடிச்சிட்டு வந்து என்ன செய்வான்? ஒருத்தன் விளக்கம் கொடுப்பான். அதுக்கு என்ன சொல்லுவா நீ? இதை பாருங்கள், இதுவும் ஒரு வகையான கருப்பு தான். இந்த கருப்பை சொன்னாங்களா? நீ சொல்கிற டார்க் கருப்புனா இல்லை. இது சாதா கருப்பை விட தலை கருப்பை விட கம்மியான கருப்பாக இருக்குது. தலையில் உள்ளதாக கொஞ்சம் கூடுதல் கருப்பாக இருக்குது. அதனுடைய சிறைகள்லையாவது நல்ல நல்ல கருப்புகள்லாம் இருக்கிறது. அதனுடைய வயிற்றுப்பகுதியில் உள்ள கருப்பு வந்து கருப்பில் சேர்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப மைல்டான கருப்பு. அந்த கருப்பு பஞ்சாயத்தில் நீ சொல்கிற அந்த கருப்பு உள்ள புறாவும் இருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவேன்? அடுத்து இதில் பாருங்கள், இதில் என்னது? கருப்புல பச்சை கலந்துருக்கு. கரும்பச்சை கூடாதுன்னு சொல்லணும், அப்படி சொல்லுவியா? அடுத்து இதுலேயும் கரும்பச்சை தான். கரும்பச்சை கூடாதும்பியா? கரும்பச்சை கலர் தான் எனக்கு. பச்சையும் கருப்பும் கலந்து போடக்கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி நிறைய இருக்குது. இதை பாருங்கள், இது கழுத்தில் கொஞ்சம் கருப்பு இருக்குது, அது கீழே வந்தீங்கன்னா பிரவுனாக தான் இருக்குது. பிரவுனாக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? அப்போ ஹரம் ஷரீஃபுக்குள்ளே, மதீனாவுடைய ஹரம் ஷரீஃபில் என்னென்ன புறாக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதோ எல்லா புறாக்களையும் பார்த்தோம்னு சொன்னால் யூனிஃபார்மாக அது ஒன்றா போய்கிட்டே இருக்கணும். யூனிஃபார்மாக அதனுடைய வயது வந்து கருப்பு என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு அம்சம் இல்லை.
நீ என்ன அர்த்தம் செஞ்சுருக்கிற? அதுக்கு அர்த்தம் செய்யும்போது அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது ப்ராக்கெட்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் செய்திருக்கிறாங்க. அதாவது டிஎன்டிஜ மொழிபெயர்ப்பாருங்க, புறாவின் கழுத்தில் உள்ள இது ப்ராக்கெட் இல்லாமல் ப்ராக்கெட்டு தூய கருப்பு நிறத்தை போன்ற, தூய கருப்புன்னு சேர்த்துக்கிட்டாங்க, ஹதீஸில் இல்லை, தூய கருப்பு நிறத்தை போன்றன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் சேர்த்துட்டு கருப்பு சாயத்தை பூசிக்கொள்ளும் கூட்டம்ங்கிறாங்க. தூய கருப்புன்னு இப்படி வச்ச, புறாவின் கழுத்தில் தூய கருப்பு இல்லையே, பல கருப்பில் இருக்கிறது, ப்ரௌன் கருப்பு இருக்கிறது, பச்சையோட கலந்தது இருக்கிறது, சாம்பல் கலர் இருக்கிறது, தூய கருப்புங்கிறது எதை வச்சு நீ சொன்ன? அப்போ ஹதீஸில் உள்ளது உன் கருத்தை திணிக்கிறதுக்காக வேண்டி இவங்களா தூய கருப்புன்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு தூய கருப்பை தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கங்கிற. அப்போ நீ புறாவுக்கு நிரூபிக்கணும், எல்லா புறாவும் பாருங்கள் தூய கருப்பாக தான் இருக்குது, நிரூபித்து விட்டு தான் சொல்லணும். அப்போ இந்த ஹதீஸ் ரெண்டு வகையில் தப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலே சஹாபாக்கள் கருப்பு சாயம் பூசி இருந்தாங்கன்னு வந்திருக்கிறது, தாபியன்கள் பூசி இருந்தாங்கன்னு வந்திருக்குது. அப்படி பூசி இருக்கும் பொழுது பின்னாடி தோன்றுவார்கள் இப்படி சொல்லுவாங்க. ஒன்று, புறாவை உதாரணம் காட்டினது உதாரணம் எதுக்கும் காட்டலாம், அந்த உதாரணம் காட்டக்கூடிய தன்மை இருக்கணும். அதை விளங்காமல் உதாரணம் காட்டுவது தப்பான உதாரணம் காட்டுறது தப்பு தான், சரியான உதாரணம் காட்டுறது தான் சரி. இது தப்பான உதாரணமாக இருக்குது. புறாவுடைய கருப்புக்கு போய் புறாவின் வயிற்று எப்படி உதாரணம் காட்டுறது? அது கருப்பாக மட்டும் இல்லையே, நான் வேறு கலரில் உள்ளதெல்லாம் நிறைய இருக்குது, வெள்ளை வெள்ளையர்லாம் இருக்குது, அதுக்கு என்னடா செய்வேன்னு கேட்கலாம். அப்போ புறாக்களில் வயிற்றுப்பகுதி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, மஞ்சன்னு இருக்குது, செக்கச்சவேன்னு இருக்குது. நீ சொல்கிற கருப்பு எடுத்துக்கொண்டா கூட 3 கருப்பு இருக்குது, எந்த கருப்பை தொடர்த்தாங்க சொல்லி பார்ப்போம். அப்போ அது தெளிவற்றதாக இருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி இப்போ சஹாபாக்களுடைய இதையெல்லாம் நம்ம எடுத்து காட்டினோம்னு சொன்னால், அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள்லாம் போட்டதாக சொல்கிறார்கள், அது ஆதாரமாகாது. யார் ஆதாரம்னு சொன்னால் எதுக்கு இதை சொல்கிறோம்? அந்த கடைசி காலத்தில் வரும்னு சொல்கிறீங்கள, முன்காலத்தில் இருந்துச்சுங்கிறதுக்கு சொல்கிறோம், ஆதாரத்துக்கு சொல்லலை. கடைசி காலத்தில் தான் இப்படி வருவாங்கங்கிறீங்களப்பா, கடைசி காலம் இல்லைப்பா, முன்காலத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் இப்படி செஞ்சு இருந்தாலும் அது ஆதாரமாகாது. அது யார் ஆதாரம்னு சொன்னால், சஹாபாக்கள் கருப்பு பூசணும்னு ஆதாரம் காட்டணுமா? இல்லை, கடைசி காலத்தில் வருவார்னு சொல்லப்படுறது மாற்றமாக இருக்குது, அந்த காலத்தில் வந்துருச்சு என்ற வரலாற்றுக்கு அதை எடுத்து காட்டணுமே தவிர அதை வச்சு சஹாபிகள் பூசினதுனால நாங்களும் கருப்பு சாயம் பூசலான்னு சொன்னோமா? அப்படி கிடையாது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கருப்பு என்று சொல்கிறார்கள், கருப்புக்கு என்ன வார்த்தை இருந்தது ஹதீஸில் பார்க்க வேண்டும், சவாதுன்னு தான் இருக்குது. கருப்புக்கு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி, தலைக்கு கருப்பை தவிர்த்து பாக்கி எல்லா கலரும் அடிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது கொள்கை சகோதரர்கள் சிலர் கருப்பு அடிக்கலாம், அனுமதி இருக்குது அப்படி என்று கூறுகின்றார்கள். அதுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் விளக்கவும். சகோதரர் அவங்க கேட்குறது, இப்படி பயன்படுத்த சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் எதை சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கலரை பயன்படுத்துங்க, உங்களுடைய வெள்ளை முடியை வேற கலரை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள், இப்படியெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ் தான் எதை சொல்கிறார்கள் என்றால், கருப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றால், எவர் இது போன்ற கருப்பு நிற டையை அல்லது அந்த கலரை பூசிக்கொள்கிறாரோ இவர் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர மாட்டார் என்றும் நபி அவர்கள் கடுமையாக பேசுகிறாங்க. இப்படி கருப்பை தவிர்க்க வேண்டும், அதே நேரத்தில் கருப்பு சாயம் பூசக்கூடாது, வேறு சாயம் வேண்டுமானால் பூசிக்கொள்ளலாம் என்ற இந்த ஹதீஸுகள் எல்லாமே இருந்தாலும் கூட சில பேர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, கருப்பு டை அடிக்கலாம். ஏன் அடிக்கலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் கத்துமு என்ற ஒரு பொருளை வைத்து அவங்க டை அடிப்பாங்க, அதாவது சாயம் பூசிக்கொள்வாங்க. அது ஏறத்தாழ பார்ப்பதற்கு கருப்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் அது போன்ற காரணத்தினால இந்த கருப்பு நிறத்தில் உள்ள அந்த கலரை நாம் பூசிக்கொள்ளலாம், அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் வாதம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கத்துமு என்ற அந்த பொருளை வைத்து நபியுடைய காலகட்டத்தில் கருப்பு சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று நேரடியாக சொல்ல இயலாது. ஏன் சொல்ல முடியாது? நபி அவர்கள் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க.
கருப்பை பூசக்கூடியவர் சொர்க்கத்தில் இந்த வாடையை நுகரமாட்டார் அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல்லா இப்படித்தான் அடித்திருக்கிறார்கள் என்று அதுக்கு நேர் எதிராக புரியக்கூடாது. கருப்பை செய்யாதீங்க, கருப்பு டை அடிக்காதீங்க, கருப்பு கலரை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால் நபி அவர்களே கருப்பை அடித்தார்கள் அப்படின்னு எப்படி வழங்க முடியும்? ரசூல்லாவுடைய சொல்லும் செயலும் முரண்பாடாகலாம் இருக்காது. அப்படி முரண்பட்டு பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்திலும் அப்படி இருந்தது இல்லையே. ரெண்டையும் சேர்த்து தானே அவங்க நடந்திருப்பாங்க. எதை பேசுகிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க, எதை செய்வாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரசூல்லா கருப்பு மாதிரி நிறம் கொண்ட ஒன்றை பூசியிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன? அது உண்மையிலேயே கருப்பு கிடையாது. கருப்புங்கிற அடிப்படையில் ரசூல்லா பூசவும் இல்லை. அது எந்த அடிப்படையில் இருக்கும் என்றால், அதாவது ஒரு மஞ்சள் அதே போன்ற சிகப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா ஒரு விதமான, அது கருப்பு அல்ல, சிகப்பும் அல்ல, ரொம்ப டார்க்கான சிகப்பு, அது கருப்பு என்று நம்ம எதை இப்போ நம்ம தீர்மானிச்சிருக்கிறோமோ அந்த கலர் அல்ல. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் மெரூன் கலர் சொல்லுவோமா இல்லையா, அதை மாதிரி உள்ள ஒரு கலர். அந்த கத்துமு என்பதை நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அல்லது அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் கருப்பாக இருக்காது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மஞ்சளையும் சிகப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எப்படி ஒரு மெரூன் கலர் ஏற்படுமோ, கருப்பினுடைய ஷேடு வேண்டுமானால் இருக்கலாமே தவிர உண்மையிலேயே பியூர் கருப்புன் எதை சொல்லுவோமோ அப்படி இல்லை. ஏன்னா பியூர் கருப்பை ரசூலா தடுத்துட்டாங்க. அது ஹதீஸ்ல வருது, அஸ்வது அப்படிங்கிற கருத்திலேயே வருகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரிஜினல் கருப்பை, எது பியூர் கருப்போ அதை ரசூலா தடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் கருப்பினுடைய ஷேடோ இருக்குமா இல்லையா, இல்லை அது கருப்பு அல்ல. மெரூன் கலர் என்பது கொஞ்சம் கருப்பினுடைய ஷேடு மாதிரி இருக்கும். பார்க்கறது வேண்டுமான தூரத்தில் இருந்து பார்க்கும்போது லேசாக கருப்பு மாதிரி தெரியலாம். சில ஆட்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அது கருப்பு மாதிரி தெரியலாம். உண்மையிலேயே அது கருப்பு கிடையாது. உண்மையிலேயே கருப்பு இல்லாமல் கருப்பு நிறத்தினுடைய ஷேடோ அடிக்கிற மாதிரி மெரூன் கலர் மாதிரி இருக்கிறதைத்தான் நபி அவர்கள் பூசி இருக்கிறாங்க. இது அல்லது நபியுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் பூசி இருக்கிறாங்க. இப்படித்தான் நம்ம ஹதீஸில் விளங்கி கொள்ள முடியுமே தவிர ஒரிஜினல் கருப்பை, பியூர் கருப்பை அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபி அவர்கள் நேரடியாகவே அதை தடை செய்து விட்டார்கள், நேரடியாகவே அதை கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் கண்டிப்பாக அதை தவிர்க்கத்தான் வேணும். மற்ற கலர்கள், மெரூன் கலரோ அல்லது வேற வேற கலர்களில் இதே டை வருகிறது, அது போன்ற கலர்களில் அடித்து கொள்ளலாம். அது மார்க்கம் தடை. அந்த கருமருது நான் எடுத்து காட்டின எல்லா ஹதீஸுகள்லையும் கத்தமுண்டு போட்டு வரல, சவாது கருப்புங்கிற அர்த்தம் தான் வருது. கருப்பு சேர்ந்தான் பூசினாங்கன்னு வருது. அப்போ அதில் விளங்கலை. அடுத்து என்னென்னு கேட்டால், அப்போ அந்த ஒரு ஹதீஸ் போக்கா போச்சு. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் ரசூல்லா காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை இல்லாத மாதிரி ரசூல்லா வழங்கிட்டு பேசுவாங்களா? ரசூல்லா காலத்தில் இருந்திருக்கு இந்த மாதிரி கருப்பு சாயம் பூசுறது, இல்லாத மாதிரி பேசுவாங்களா? எதிர்காலத்தில் வரும்னு சொல்லுவாங்களா? கேம நாளுடைய கடைசியில் வரும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கன்றதுனால இது ரசூல்லாவுடைய வார்த்தை இல்லை, இருக்க முடியாது என்று ஒரு காரணத்தை சொன்னோம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், புறாவின் கருப்பு போனால் எதை நான் அமுல்படுத்துறது? இப்போ புறாவின் வயிற்று பகுதி போலங்கிறியப்பா எந்த கருப்பை நான் அமுல்படுத்துறது? நீனா அட்டை கருப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டை கருப்பு இல்லாத புறாவனா இருக்குதே, அட்டை கருப்பை உணவுடன் பார்க்க முடியலையே. அப்போ எந்த கருப்பை எடுத்துக்கொள்வது? அப்போ கருப்பு பல வகை இருக்கிறது. இப்போ ரசூல்லா உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அதை புரிஞ்சு விளங்குற மாதிரி காட்டுவாங்களா, மண்டை பிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்களா? அப்போ மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று அடிபட்டு போச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மருதாணியையும் கத்துமுங்கிற ஒரு இலையையும் சேர்த்து அபூபக்கர் என்ன செஞ்சார், சாயம் போட்டிருந்தார் அப்படிங்கிற அது ரசூல்லாவோட ஹிஜ்ரத் பண்ணி வரும்போதே போட்டிருக்கார். ஹிஜ்ரத் பண்ணி ரசூல்லாவோட வர்றாருல, மதீனாவுக்கு வரும்போது அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை முடி உள்ளவராக இருந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, மருதாணியையும் கத்துமு என்பதையும் போட்டு பூசி கொண்டு வந்தார் என்ற ஹதீஸ் புகாரில் வருது. அப்போ ரசூல்லாவோட அங்கீகாரமே இருக்குது கருப்புக்கு. மருதாணியும் அந்த கத்துமு என்பதையும் சேர்த்தால் கருப்பாக வந்துடும். அதனுடைய கலர் என்ன என்பதில் பலரும் பல அர்த்தத்தை சொல்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அது கரும் பச்சை தான் கொடுக்கும், மருதாணியோட அந்த இதை சேர்த்தால் கத்தமுன்னா இண்டிகோ லீஃப்னு போட்டிருக்காங்க, லீஃப் ஆஃப் இண்டிகோன்னு ஒரு மூலிகை இருக்குது போல இருக்குது, அந்த இலைன்னு போட்டிருக்காங்க அகராதியில். அப்போ இண்டிகோ இலைன்னு சொல்லக்கூடிய அந்த கத்துமு என்கிற இலையோட மருதாணியை சேர்த்தால் அது என்ன கலராக வரும் என்றால்
சில நூல்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிகப்பாக வரும், கருஞ்சிவப்பாக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கருப்பாக தான் வருங்கிறாங்க. அது ரெண்டையும் சேர்த்தாலே கருப்பாக வரும். தனியாக கத்தமு போட்டால் கருப்பு வராது. மருதாணியை சேர்த்தவொன்னே அது கருப்பை மாறிக்கிறேன், 2 கலர் சேர்ந்தவொன்னே 3வது ஒரு கலர் மாறும்ல, அப்படி மாறிக்கிறோம் என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னா அது ஆய்வு செஞ்சு சோதிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த மருதாணியுடைய இலையும் கத்துமை என்ற இலையும் எவ்வளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்தவாறு பல வண்ணங்கள் கொடுக்கும். 50-50 போட்டிங்கன்னு சொன்னால் பச்சை கலராக போயிடும்ங்கிறார். அவர் சோதித்து பார்த்து என்ன செய்கிறாருன்னா இந்த கத்துமுங்கிற இலையையும் மருதாணி இலையும் அரைச்சா இது 25, அது 75, அல்ல இது 50, அது 50, இது 60, அது 40ன்னு வச்சிங்கன்னா எல்லா கலரும் அதில் வந்துடும். அதாவது ப்ரௌனு வரும், டார்க் பச்சை வரும், டார்க் சிவப்பு வரும், ஆரஞ்சு கலர் வரும், அடர் கருப்பும் வரும். அப்போ அந்த ரெண்டையும் கலந்து பேசணுங்கிறது தான் அதில் வருதே தவிர என்ன சதவீதத்தில் இருக்கணும்னு வரல. ரெண்டையும் இணைத்து கொண்டோமையானால் கருப்பாகவும் ஒரு இன்னும் சொல்ல போனால் நிகாயாவில் இப்னுல் அசீர் அவர் தான் ஹதீஸுடைய உள்ள அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்வதில் முதலிடத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர் யார்? இப்னுல் அசீர் அவர்கள் தான். நிகாவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கத்துமை என்பதில் மருதாணியை சேர்த்தவொன்னே கருப்பாக தான் மாறிடும் அப்படிங்கிறார். பல அர்த்தம் செஞ்சாலும் அப்போ அந்த கத்துமை என்பதையும் மருதாணி என்பதையும் இணைத்து அபூபக்கர் சாயம் போட்டார்கள் வருது. அது சிகப்பாக வந்துடும் சில அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. சிகப்பாகவும் வரும், கருப்பாகவும் வரும், போடுகிற அளவை பொறுத்தது. அதே மாதிரி மருதாணி அதை சேர்த்து வைக்கிறோம்ல, எவ்வளோ நேரம் சென்று அதை கழுவுறோம் என்பதை பொறுத்து நேரம் வித்தியாசப்படும். மருதாணி போட்டாச்சு, போட்ட உடனே கழுவுனீங்கன்னு வைங்களேன் சிவப்பு கலராக இருக்கும். போட்டு அரை மணி நேரம் கழிச்சு கழுவுனீங்கன்னு வைங்களேன் டார்க் கருப்பாக போயிடும். அப்போ எவ்வளோ நேரத்திற்கு அதை பிறகு கழுவுகிறோம் என்பதை பொறுத்தும் எந்த அளவில் அந்த விகிதத்தில் சேர்க்குறோம் என்பதை பொறுத்த வரைக்கும் பல நிறங்கள் அதில் வரும். அதில் கருப்பும் வரும். அப்போ ரெண்டையும் சேர்க்காம ரசூலுல்லாஹ் சொல்லிடும் பொழுது அப்போ கருப்பாகவும் வரத்தானே செய்யும் அதில். அதனால் இது கருப்பில் சகாபாக்கள் போட்டிருக்கிறாங்க. கருப்பாகத்தான் அந்த ரெண்டையும் போட்டால் தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கருப்பை தவிர்த்துக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னது அது முரணாக இருக்கிறது என்று சொல்லிட்டோம். இதுதான் அதில் உள்ள விஷயம்.